ஆவாரம் பூவு, ஆவாரங்காய் சுகருக்கு ரொம்ப உகந்தது. தேன், அப்புறம் கருப்பட்டி, இதை இந்த தலைகளை போட்டு நல்லா வேக வச்சு காலையில் நல்லா நீட்டாக சாப்பிட்டுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க. ஜூஸ் சாப்பிட்டு வாக்கிங் போங்க. சுகர் வராதுங்க, சுகர் வராது. இங்கே பாருங்கள், வேலிப்பத்தி தலை அதுலேயே இந்த ஆவாரம்பூ தலையிலேயே வேலிப்பு தலை இருக்குது. வேலிப்பு தலை சின்ன சின்ன சிலந்திகள் இருந்தாலும் கூட அதுலேயே பாருங்கள், இயற்கையானது. இயற்கையாக இங்கே பாருங்கள், வேலிப்பத்தி தலை, வேலிப்பத்தி பால் பாருங்கள், பால் வருது பாருங்கள். இது வேறு இந்த ஆவாரம்பூ காய், இந்த ஆவாரம்பூ காய் இந்த காயை மிக்சியில் போட்டு அடித்து டெய்லியும் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு நல்லாயிருக்கும். கருப்பட்டி, நாட்டு கருப்பட்டி, தேன், இதில் தேனை ஊற்றி இந்த ஆவாரம்பூ இந்த பாருங்கள், ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூவை டெய்லியுமே ஒரு ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்குங்க. பாருங்க, இப்படி நானே வாயில் போட்டு காட்டுங்களா? ஆவாரம்பூ நான் டெய்லி சாயந்தரம் கொழுந்து சாப்பிடணுங்க. இந்தா கொழுந்து இப்போ தான் கரூர் கடன் செல்லுங்க. டெய்லி நான் டெய்லியும் வாக்கிங் பண்ணால் டெய்லி சாப்பிடுவேன். பாருங்கள், இந்த ஆவாரம் பூவோட தலை இருக்குது பாருங்கள். இந்த காய்கள் ஒரு கேரி பேக்கில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே ஒரு இந்த ஆவாரம் காய் சுகருக்கு நல்லது, ப்ரெஷருக்கு நல்லது, எல்லாத்துக்கும். ஆவாரம்பூ என்றைக்குமே மோசம் இல்லைங்க. ஆவாரம்பூ வேறு பல்லுக்குச்சி விளக்கலாங்க, பல்லுக்கு நல்லது ஆவாரம்பூ. அதுலேயே பாருங்கள், அந்த மாதிரி வேலிப்பத்தி தலைங்க பாருங்க, வேலிப்பத்தலை ரெண்டுமே இருக்குது பாருங்கள். ஒரு வேலிப்பத்தலை இருக்குது பாருங்கள். ஒரே வயதில் வேலிப்பத்தலை. சிலந்தி, போக்குவரத்து, மூஞ்சில் ஏதாச்சும் கொப்பளம் இருந்தாலும் கூட அதையும் இந்த வேலிப்பத்தலை வச்சிங்கன்னு வச்சுங்க. இப்படி வச்சுக்கணும். பிச்சு இங்கே வருங்க, நான் போகிறேங்க. இப்படி வேலிப்பத்தலை இப்படி வச்சு பாருங்கள், வேலிப்பத்தலை. இன்னொரு ஆவாரம் பூவு காய் இது மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இது கிடச்சிருக்குது. இது கிடைக்காது. நல்ல பொருள், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் ஆவாரம்பூ சர்க்கரை, எந்த ஒரு வியாதியும் வராதுங்க.